கிடைக்க பெற்றார்களா? சத்தியமாக கிடைக்கல. அவனை கேட்கலாம், குரான் மேல சத்தியமா சொல்லியா? தண்ணி அடிக்கிற ஆள்கிட்ட போய் குரானை கொடுத்து குரானை பிடிச்சி நீ சத்தியம் பண்ணு, சத்தியமா உனக்கு நிம்மதி கிடைச்சிருச்சான்னு கேட்டா என்ன சொல்லுவாரு? அழுதுகிட்டே சொல்லுவாரு, எனக்கு சத்தியமாக நிம்மதி கிடைக்கிறது. அப்ப நிம்மதி எங்கேங்க இருக்குது? நிம்மதி ஒன்று இருக்கா இல்லையா? நிம்மதி இருக்கு, சத்தியமாக இருக்கு. நிம்மதியா அறியக்கூடியவங்க இருக்கிறாங்க. நிம்மதி எங்கே இருக்குன்னு சொன்னா, இறைவனை தனிமையிலே நினைப்பதிலே நிம்மதி உண்டு. இறைவனை தனிமையிலே நினைப்பதிலே நிம்மதி உண்டு. பிராக்டிக்கலா நீங்க பாருங்க. இன்னைக்கு நீங்க போய் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ஒரு 3 மணி போல எந்திரிச்சு வுது செஞ்சு போய் 2 ரக்காத் தொழுது அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி நில்லுங்க. அப்போ கிடைக்கும் ஒரு நிம்மதி. அப்போது கிடைக்கும். அப்ப நினைக்கணும், எனக்கு நிம்மதி கிடைக்கும் போது சும்மா நிக்க கூடாது. எனக்கு அல்லாஹ்வின் புறத்து நிம்மதி கிடைக்கும் போது. நிம்மதி எதிலே கிடைக்கும்னு சொன்னா சஜ்தாவிலே கிடைக்கும். நிம்மதி சஜ்தாவிலே கிடைக்கும். அது சஜ்தா செய்யணும். அந்த கரெக்டான அந்த பொசிஷன்ல இருந்து அல்லாஹ் உனக்கு சஜ்தா